செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், தெய்வீக திருமகனார் நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடன் திருமண நாள் தான் இன்னைக்கு. செப்டம்பர் 8 அதாவது இவர் பிறந்த நாளுக்கு 3 நாள் கழிச்சு தான் இவருக்கு திருமண விழா நடந்திருக்கு. 1895ஆம் ஆண்டு வள்ளியம்மையாருங்கிறவரோட திருமணம் நடக்குது. 1900ஆம் ஆண்டே தலைப்பிரசவத்தில் அவங்க இறந்த பிறகு 2ஆம் மனைவியாக மீனாட்சி அம்மாள்ங்கிறவங்களோட 8 செப்டம்பர் 1901 தூத்துக்குடியில் நடந்திருக்கு. அந்த திருமணத்தோட பத்திரிக்கையை தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. இந்த பத்திரிக்கையில் இருக்கிற செய்தி என்னன்னு நான் உலகநாத பிள்ளை, அதாவது வ.உ. சிதம்பரத்தோட அப்பா பேர். மகன் தூத்துக்குடி மாவட்ட முனிசிப் கோர்ட்டு ப்ளீடர்னா வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க, கவிராஜர் சிதம்பரம் பிள்ளைக்கும், உலகநாத பிள்ளை மைத்துனர் ஆழ்வார் திருநகரி மாசி வீதியை சேர்ந்த சீவ பாப்பு பிள்ளை என்கிற ஞானதேசிகம் பிள்ளை அவர்களின் மகள் சௌபாகியவதி மகராசி மீனாட்சி அம்மாளுக்கும் திருமணம் செய்ய நிச்சயித்த பிலவ வருடம், தமிழில் கீழறைன்னு சொல்லுவாங்க, சிம்ம மாதம் ஆவணி மாதத்தில் 72வது நாளில் ஆதித்த வாரம் புனர்பூச நட்சத்திரத்தில் கூடிய சுப தினத்தில் உதயமாகும் நேரத்துலேருந்து 10 நாளிகையிலேருந்து 40 நாளிகைக்குள்ளாக கன்னி லக்கணத்தில் தூத்துக்குடி மேலவூர் சிவன் கோவில் திருவில் உலகநாத பிள்ளை தலைமையில் நடக்கும் திருமாங்கல்ய தாரண முகூர்த்தத்திற்கும் மறுநாள் நடக்கிற பட்டண பிரவேசம் முதலிய அனைத்து சகல வைபவங்களுக்கும் தாங்கள் பந்து மித்திரன்னா நண்பர் உறவினருடன் வந்திருந்து சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இவர் தன்னுடைய மாமன் மகளை கல்யாணம் பண்ணியிருக்கார். மைத்துனர்னு சொல்கிறத வச்சு பார்க்கும் மாமன் மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு மீனாட்சி அம்மாள். அவங்களுக்கு பிறகு இப்போ நிறைய குழந்தைகள் பிறந்தா சொல்கிறாங்க. கப்பலோட்டிய தமிழன் யார் யாருக்கோ நம்ம புகழ் சேர்க்கிறோம், இவரோட புகழையும் நாம் அன்றாடம் பரப்போம்.